கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் நமக்கு செய்யவிருக்கிற 7 காரியங்களை குறித்து தியானித்தோம். இன்றைக்கும் கூட 7 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எதை குறித்து தெரியுமா? ஆண்டவர் வரும்போது நாம் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படிக்கு நம்மை காத்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய 7 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது சொல்லுகிறார். அந்த 7 காரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று இந்த 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தை சாத்தியமாகுமா என்றால் நிச்சயம் ஆகாது, ஆண்டவர் இல்லாதவரை. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்காது என்று அவர் அதை சந்தோஷத்தோடு தான் சொல்லுகிறார். ஏதோ வந்துவிட்டோம் ஊழியத்திற்கு என்பதற்காக வருத்தத்தோடு அவர் அதை சொல்லவில்லை. அவர் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருந்தார் பாருங்கள். காரணம் என்னவென்றால், ஆண்டவரோடு நடக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன நடந்தாலும் அதை சந்தோஷமாய் மாற்றிக்கொள்வார்களாம். இதை நாம் சங்கீதத்திலும் ஒரு வசனமாய் வாசிக்க முடியும். அது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்களாம். 2வது, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த நாட்களில் ஜெபம் என்பதே நம்மில் அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. இடைவிடாத ஜெபம் என்றால் கேள்விக்குறிதான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை முழங்கால் படியிட்டு செய்வது மாத்திரம்தான் ஜெபம் அல்ல. இருதயத்தில் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருப்பது, நாம் வேலையில் இருக்கும் போதும் கூட நம்முடைய உள்ளம் நம்மை அறியாமல் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருப்பதுதான் ஜெபம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 3வது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமாம். இது சாத்தியமில்லாத ஒன்று தான், ஆனால் இதை நாம் செய்ய வேண்டும் என்று பவுல் அறிவுறுத்துகிறார். நமக்கு நன்மை செய்யும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது எளிது. ஆனால் நாம் எதிர்பார்த்தது நடக்காமல், நாம் எதிர்பாராத எல்லாம் ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டிருக்கும் போது, அல்லது நாம் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் போது நம்மால் ஆண்டவரே நன்றி என்று சொல்ல முடியுமா என்றால் மிக மிக மிகவும் கடினமான விஷயம்தான். ஆனால் அப்படி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். 4வது, நம்முடைய ஆவியில் எப்பொழுதும் அனலாய் இருக்க வேண்டுமாம். ஏதோ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாள் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆவி அவிழ்த்து போடாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். 5வதாக, நம்மை குறித்து சிலர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது, ஆண்டவர் நான் இப்படியாய் உன்னை மகிமைப்படுத்துவேன், இந்த வசனத்தின்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சில காரியங்களை நம்மோடு கூட பேசி இருக்கலாம். அதை அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. என்னது, நானா, எனக்கா என்று எந்த சூழ்நிலையிலும் நினைத்து விடக்கூடாது. அன்றைக்கு தேவதூதன் வந்து சாராளை வாழ்த்துகிறான். குறித்த காலத்திலே உன் மனைவி பிள்ளையை வைத்துக் கொண்டிருப்பாள் என்று. அவள் நகைக்கிறார் பாருங்கள். எனது 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமா என்று நகைத்தாள். இப்படி நாம் ஒரு நாளும் நகைத்து விடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னால் சொன்னதை செய்கிறவர் என்ற விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காண்பிக்க வேண்டுமே தவிர நகைத்து அல்லது அற்பமாய் எண்ணி எனக்கெல்லாம் நடக்காது என்ற அவ்விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது. 6வதாக, நலமானதை பிடித்து கொள்ள வேண்டுமாம். நாம் எதை பிடித்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு அநேக நேரத்தில் சில காரியங்களை பிடித்து கொண்டு அதை விட்டுவிட மனதில்லாமல் இருப்பார்கள். அதனால் அநேக இழப்புகள் வரலாம்.
அதனால் அநேக காரியங்களை அவர்கள் சந்திக்க நேரிடும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நலமானதை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள். நலமானதை பிடித்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு இழப்பு வரும் என்றால் பரவாயில்லை, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நலமல்லாதவைகளை பிடித்து கொண்டு அதனால் சந்தோஷமே வந்தாலும் அதில் ஜாக்கிரதையாயிருங்கள். கடைசியாக பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, சில காரியம் நமக்கு சரியாயிருக்கும், மற்றவர்களுக்கு தவறாயிருக்கும். சில காரியம் நமக்கு தவறாயிருக்கும், மற்றவர்களுக்கு சரியாயிருக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுக்கு ஒரு காரியம் தவறு என்று தோன்றிவிட்டால் அல்லது இது சரியா இருக்காது என்று தோன்றிவிட்டால் அதை விட்டு விலக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவுறுத்துகிறார். நாம் இப்படி நம்முடைய ஆவி ஆத்மாவை காத்து கொள்ளும் போது ஆண்டவர் வரும்போது குற்றமற்றவர்களாய் இருக்க முடியும். இதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். சந்தோஷமாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்பொழுது அவருடைய வருகையில் நம்மை குற்றமற்றவர்களாய் காண்பிக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.